Hello students, today we discuss an important question: how to calculate N factor of sulfur dioxide and sulfur trioxide and carbon dioxide. Okay, all three oxides are non-metal oxides. Non-metal oxides are acidic in nature and metal oxides are basic in nature. ஓகேயா அப்போ அசிடிக் இன் நேச்சராக இருக்கிறதுனால when it react with base it converted into salt and water. ஓகேயா அந்த ரியாக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம இது என் ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேயா ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கலாம். SO2 react with sodium hydroxide converted into sodium sulfide Na2SO3 plus H2O. ஓகேயா இதை நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2 இங்கே போடணும். ஓகேயா புரிஞ்சுதா? அக்கார்டிங் டு த லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஈச் ரியாக்டன்ட் வில் பி ஈக்குவல் அண்ட் equivalence of the reactant will be equal to equivalence of product. Okay, yeah? So equivalence of sulfur dioxide is equal to equivalence of sodium hydroxide, which is equal to equivalence of sodium sulfide. ஓகேயா இப்போ நமக்கு ஈக்குவலன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வேணும். ஈக்குவலன்ஸ் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் is equal to given mass by equivalent mass. ஓகேயா ஈக்குவலன்ட் மாஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். மாலிகுலர் மாஸ் பை என் ஃபேக்டர். அப்போ கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ் by n factor. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? given mass by molecular mass into n factor. ஓகேயா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? given mass by molecular mass தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேயா அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு n ஃபேக்டர். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம n ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேயா அப்போ ஈக்குவலன்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இன்ட்டு n factor of sulfur dioxide is equal to number of moles of sodium hydroxide into n factor of sodium hydroxide. ஓகே புரிஞ்சுதா? இப்போ n factor of sulfur dioxide calculate பண்ணணும். n factor of sulfur dioxide is equal to number of moles of sodium hydroxide in the reaction என்ன? 2. okay 2 into n factor of sodium hydroxide 1. ஏன்னா number of replaced hydroxide ion per molecule. ஓகேயா அப்போ 2 மாலிகுலுக்கு 2 OH ரீப்ளேஸ் ஆகிருக்கும். பர் மாலிகுலுக்கு 1 OH அப்போ 1. ஓகேயா n factor of sodium hydroxide in this particular reactionல 1. ஓகேயா பை number of moles of sulfur dioxide இந்த reactionல 1. ஓகேயா அப்போ n factor of sulfur dioxide is 2. ஓகேயா n factor of sulfur dioxide is 2. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் ஒன் SO3 react with இது ஆசிடு. அப்போ ஒரு பேஸோட ரியாக்ட் பண்ணுது. கன்வெர்டட் இன்டு சால்ட் அண்ட் வாட்டர். Na2SO4 sodium sulfate plus H2O. ஓகேயா இங்கே 2 moles ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே ஈக்குவலன்ஸ் ஆஃப் SO3 is equal to equivalence of NaOH. இது மட்டும் கிடையாது, which is equal to equivalence of sodium sulfate. ஓகேயா இப்போ நமக்கு இது ரெண்டும் போதும். இதை மட்டும் வச்சு நம்ம n ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா இப்போ நம்பர் ஆஃப் இந்த n ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு number of moles of sodium hydroxide into
n factor of sodium hydroxide by number of moles of SO3. ஓகேயா, இப்போ number of moles of sodium hydroxide 2, n factor of sodium hydroxide 1, ஏன்னா per molecule replaced hydroxide ion 1 இருக்கிறதுனால. இப்போ number of moles of SO3 1. ஓகேயா, அப்போ n factor of SO3 வந்து 2. n factor of SO3 is equal to 2. ஓகேயா, நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்க்கலாம். CO2 plus NaOH gives Na2CO3 plus H2O. ஓகேயா, இப்போ இது பேலன்ஸ் பண்ணால் 2 போட்டுக்கணும். ஓகேயா, ஈக்குவேலன்ஸ் ஆஃப் carbon dioxide is equal to equivalence of NaOH. ஓகேயா, இப்போ n factor of carbon dioxide calculate பண்ணணும். Number of moles of NaOH into n factor of NaOH by number of moles of carbon dioxide. இப்போ இந்த ரியாக்ஷனில் number of moles of sodium hydroxide 2, n factor வந்து 1, carbon dioxide number of moles 1. ஓகே, அப்போ 2. ஓகேயா, அப்போ n factor of carbon dioxide is equal to 2. ஓகேயா, இப்போ எல்லா ரியாக்ஷன்லையுமே உங்களுக்கு n ஃபேக்டர் வந்து 2 தான் வரணும்னு சொல்ல முடியாது. அந்த அந்த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனை பொறுத்து இருக்குது. ஓகேயா, டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் n ஃபேக்டர் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இதுக்கெல்லாம் மாறும். ஓகேயா, இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். sulfur react with oxygen converted into sulfur dioxide. ஓகேயா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா n factor is equal to change in oxidation state per molecule. ஓகேயா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 0, இங்கே சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4. இதெல்லாம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அப்போ இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு இது 0லேருந்து 4 ஆகிருக்கு. அப்போ 4. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதா? ஏற்கனவே பார்த்ததில் 2 தானே வந்தது, இப்போ இங்கே 4 ஆகிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். C2O4 2- oxalate ion converted into carbon dioxide. இப்போ இது கார்பன் டை ஆக்சைடில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +4. ஓகேயா, இப்போ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுங்கள். 2C + 4 × -2 equal to -2. ஓகேயா, அப்போ 2C is equal to +6. C is equal to +3. அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள். சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு +3 வந்து +4 மாதிரி இருக்குது 1. ஓகேயா, n ஃபேக்டர்னால் பெர் மாலிகுலில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இப்போ இந்த மாலிகுலில் 2 கார்பன் இருக்கிறதுனால இதில் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 1 × 2 which is equal to 2. ஓகேயா, அப்போ n ஃபேக்டர் ஆஃப் ஆக்சலேட் அயான் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் 2 போடுவீங்க. புரியுதா? ஆக்சலேட் அயான் கேட்டிங்கன்னா அதான் பெர் மாலிகுலில் இது வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. ஓகேயா, இதுவே கார்பன் டை ஆக்சைடுக்கு கேட்டால் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பெர் மாலிகுலில் ஒரு கார்பன் மட்டும் இருக்கிறதுனால சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை மட்டும் எழுதுவீங்க. n ஃபேக்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, புரியுதா? சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1 தானே. அப்போ பெர் மாலிகுலில் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1 தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இது ஓகே, புரிஞ்சுதா? ஆக்சலேட் அயானுக்கு தான் 2, ஏன்னா 2 கார்பன் இருக்கிறதுனால. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கார்பன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகுது. கார்பன் + ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு.
ப்ளஸ் 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்போ இது கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்க்குறோம். n ஃபேக்டர் வில் பி சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4. பெர் மாலிகுலில் ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போ 4. கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு 4. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்கலாம். hydrogen sulfide converted into sulfur dioxide H2S SO2. ஓகேயா. இப்போ இதில் S உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2-. ஓகேயா. இது +4. ஓகேயா. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 2- வந்து +4 கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ 6 எலக்ட்ரானை இது வந்து லாஸ் பண்ணியிருக்கு. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ n ஃபேக்டர் வந்து n ஃபேக்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா பெர் மாலிகுலில் ஒரு சல்ஃபர் தான் இருக்கிறதுனால அப்போ இதனுடைய n ஃபேக்டர் வந்து 6. புரியுதா? இப்போ இந்த ரியாக்ஷன் பாருங்கள் 6 ஆகிருக்கு. புரியுதா? ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அதோடைய n ஃபேக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். 5th கொஸ்டின் பார்க்கலாமா? காப்பர் சல்ஃபைடு. ஓகேயா. Cu2S converted into Cu2S converted into Cu2 plus சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேயா. இப்போ இதில் சல்ஃபர் டை ஆக்சைடுடைய n ஃபேக்டர் பார்க்கலாம். இதில் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இதில் -2. ஓகேயா. -2லேருந்து +4க்கு மாறி இருக்குது. இது வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. ஓகேயா. அப்போ n ஃபேக்டர் வந்து 6 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு. பெர் மாலிகுலில் உங்களுக்கு ஒரு எலக்ட்ரான் தான், ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. அப்போ 6 × 1 which is equal to 6 n ஃபேக்டர். ஓகேயா. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு gives கார்பன் டை ஆக்சைடு வந்து நான் மெட்டல் ஆக்சைடு. இது வந்து ஒரு ஆசிட். இது வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா. இப்போ இதில் கார்பன் டை ஆக்சைடில் இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்கள் +4. ஓகேயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து 2+. ஓகேயா. ஆக்சிஜன் வந்து -2. -2னா -2 × 3 -6 இருக்கும். அப்போ -6னா இது +4 இருக்கும். ஓகே. புரியுதா? கார்பன் வந்து +4 இருக்குது. ஓகேயா. இப்போ இது +4 இருந்தாலும் கால்சியம் +4. அப்போ n ஃபேக்டர் ஆஃப் இங்கே +4 இதுவும் +4. ஓகேயா. அப்போ இங்கே இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் நம்ம வந்து இந்த அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகலை. அதோட இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் அந்த ரியாக்ஷன் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஈக்குவலன்ஸ் ஆஃப் carbon dioxide is equal to equivalence of calcium hydroxide. இப்போ equivalence of carbon dioxide na number of moles into n factor of carbon dioxide, which is equal to number of moles of calcium hydroxide into n factor of calcium hydroxide. ஓகேயா. இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில் 2 ஹைட்ராக்சைடு அயான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 மோல் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணியிருக்கு. பர் மாலிகுலில் 2 ஹைட்ராக்சைடு அயான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ 1 × 2 பை இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து 1. ஓகேயா. அப்போ 1. அப்போ n ஃபேக்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து 1. ஓகேயா. புரிஞ்சுதா? ஓகே. 1 2 2 1 × 2 2. n factor of carbon dioxide is equal to 2. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு calcium carbonate calcium
கார்பன் இதிலே செஞ்சிடலாமா? கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கார்பனுக்கு +4, இதில் கார்பனேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். ஓகேயா? இது வந்து இது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், அதனால் அது வந்து ஈக்குவலன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ இது வந்து +4 வந்து இது வந்து நோ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேயா? இப்போ n ஃபேக்டர் வந்து சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0, அதனால் இது 0. இதை வந்து நான் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, டீகாம்போசிஷனில் நம்ம அந்த ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? அதாவது சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0ங்கிறதுனால n ஃபேக்டர் வில் பி 0. ஓகேயா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிடாக்ஸ் ரியேஜென்ட் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுடைய n ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.